Hi, today in this video we are going to talk about a very important problem. எல்லாத்துக்கும் எப்பயாச்சும் லைஃப்ல one time or the other இது வரக்கூடிய problem தான் back acne or what is popularly known as backne. Whether you want to expose that area or if you want that skin to look flawless, and the back acne is a problem for most of us, men and women. Maybe of late we are seeing that women are having a lot more of back acne as compared to the men. இதுக்கு சில few tips and techniques இருக்கு to prevent this. But again, வந்தா கூட எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். So let me just go straight to the point. First thing that you have to do, எனக்கு வந்து அந்த scalp oilingங்கிறதுக்கும் back acneக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்கு. இதை நம்ம நிறைய தடவை சொல்லுவோம், டோன்ட் ஆயில் யோர் ஸ்கேல்ப் ஓவர் நைட் ஆயில் பண்ணாதீங்க, ஹேர் ரொம்ப ஆயிலில் சோக் பண்ணி ஓவர் நைட் வச்சிருக்காதுங்க, எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் பேக் ஆக்னி ஆர் ஃபேஷியல் ஆக்னி. பட் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆயில் கூட ரொம்ப அட்டாச்டுங்கிறதுனால இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அக்செப்ட் திஸ். பட் டெஃபினெட்லி இஃப் யூ ஹேவ் பேக் ஆக்னி, ட்ரை கட்டிங் டவுன் ஆன் தி ஆயில் ஃபர்ஸ்ட். தட் ஷுட் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் டிப். செகண்ட் திங் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா சரி ஆயில்னா இப்போ கோகோனட் ஆயில் வேண்டாமா, ஆலிவ் ஆயில் போடலாமா, ஹைபிஸ்கஸ் ஆயில் போடலாமா, நீம் ஆயில் போடலாமா, எந்த வெஜிடபிள் பேஸ்ட் ஆயிலும் வேண்டாம். லெட் யுவர் ஸ்கின் பிரீத். நீங்கள் ஸ்கேல்பில் போட்டிங்கனாலும் eventually it gets transferred to the back. அதனால கண்டிப்பாக வேண்டாம். On that note, especially if you have long hair, ரீசெண்டாக எதுவும் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கீங்க, ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஹேர் கட் பண்ணியிருக்கீங்க, ends are pokey அப்படின்னு இருந்துச்சுனாக்கா, try to wear your hair up as much as possible if you have back acne. Next thing to do is, பேக்கில் ஹேர் இருக்குது, நிறைய ஹேர் இருக்குது, ஹேர் ரிமூவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, வேக்சிங் இல்லை அக்ரெசிவ் ஷேவிங், இது ரெண்டுமே வந்து பேக் ஆக்னே இருந்துச்சுன்னா ஃப்ளேர் அப் ஆகும். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ இல்லை டீப்பராக போய் ஃபாலிகல்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வேக்சிங் ஒரு ரூட் மாதிரி ஆகிடுது. சேம் திங் வித் அக்ரெசிவ் ஷேவிங் இல்லை வந்துட்டு ரிவர்ஸ் ஷேவிங் அந்த மாதிரி பண்ணும்போது, இந்த கேர்லெஸ்ஸாக ஷேவ் பண்ணும்போது இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு இன்ஃபெக்ட் த பேக். ஸோ ஹேர் ரிமூவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் யூ ஹேவ் அ லாட் ஆஃப் ஹேர், எஸ் யூ கேன் கன்சிடர் லேசர் ஹேர் ரிமூவல். இல்லை ஒன்ஸ் இன் அ வைல் தான் இருக்குன்னா யூ கேன் யூஸ் அ ஃபைன் ஐப்ரோ ட்ரிம்மர் டு மேனேஜ் தட். அப்படியே வேக்சிங் தான் பண்ணணும் ஃபார் அ ஸ்மூத் லுக் அப்படின்னாக்கா, மேக் ஷுர் தட் முடிச்ச பின்னாடி த வே யூ டேக் கேர் ஆஃப் த ஸ்கின், மேக் ஷுர் தட் யூ கிளென்ஸ் த ஏரியா வெரி வெல். வேக்சிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டே போயிட்டு ஒரு ஸ்கேல்ப் ஆயில் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு, டோன்ட் இன்ஃபெக்ட் த ஹோல் ஏரியா. ட்ரை டு கீப் த ஏரியா க்ளீன் ஸோ தட் இட் கேன் ப்ரீத் வெல். அண்ட் don't wear synthetic on the same day if you have done a waxing. Keep that area open and clean so that it can, the damage நடந்திருந்தாலும் it can settle down well. சொல்லிட்டு one important DIY that I want to share with you is you do not scrub or rub the area to clear the pigment. We are, as Indians, we are a race that gets pigmented very easily. Mosquito bite ஆனாலும் நமக்கு பிக்மெண்ட் ஆகும், ஒரு ஸ்க்ராட்ச் ஆனாலும் பிக்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் பேக்கில் ஆக்னே வந்திருக்கு, அதில் பிக்மெண்டேஷன் இருக்குன்னு இன்னும் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா your pigmentation becomes deeper. அண்ட் நமக்கு சில ஜெனட்டிக் டெண்டன்சிஸ் இருக்குது. we call it பேக்கில் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வரக்கூடிய பிக்மெண்டேஷனுக்கு we call it macular amyloidosis. நமக்கு ஜெனட்டிக்காகவே அது நிறைய வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பேக் ஆக்னே போகிறதுக்காக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அது வேறு பிக்மெண்டேஷனில் கொண்டு போய் விட்டுரும். Instead, what can you do? This DIY is something I recommend that you start off as soon as possible. It's instead of scrubbing வந்து mechanical exfoliation. We mechanically remove the layers of the skin. There's something called a chemical exfoliation. Low concentration of alpha hydroxy acids like glycolic acid can be used. You can also use lactic acid. இதெல்லாம் வந்து over the counter ஆவே கிடைக்கும். 6%, 10%, 12% over the counter ஆவே கிடைக்கும். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு few minutes, ஒரு 3 to 5 minutes இல்லை 7 minutes வச்சுட்டு you can wash it off. So you are still removing the skin but you're not doing it mechanically. It's happening at a very gentle gradual level, so you can get a much better exfoliated and clearer skin. Again, இது another DIY is இப்போ வந்து நிறைய salicylic acid based face washes available இருக்கு, benzoyl peroxide based face washes இருக்கு. You can use the same thing for the back. Leave it on for 1 minute and then wash it off. And you can also try extending your anti-dandruff shampoo a little on the back so that it can clear the back acne, because back acne la ஒரு important organism is the same as the one that sits in the dandruff area. So அதனால you can just try to eradicate that. That is also possible. Going back to the clothing, try to avoid synthetic clothing as much as possible. You can keep it open, wear something comfortable, but make sure உங்களுடைய ஹேர் அதில் ஃபால் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. Or you can use a cotton, you can switch to cotton clothing or linen clothing. That's very important. இப்போ நீங்கள் எந்த pigmentation manage பண்ணுறீங்க இல்லைன்னா ஏதாச்சும் irritated skin manage பண்ணுறீங்கன்னா, just cut down synthetic for some time and see if that helps you. And if it helps you, I think that's a good case to go organic. Even though நம்ம sophisticated ஆயிட்டோம், மாடர்ன் ஆயிட்டோம், பட் நம்மள நிறைய பேருக்கு மேபி பிகாஸ் ஆஃப் த ஹேபிட் ஆஃப் செல்ஃபி டேக்கிங் நிறைய பேருக்கு ஸ்கேல்பில் லைஸ் இருக்குது. இப்போ நான் நிறைய காமனாக அந்த பசங்கள்லையும் பார்க்குறேன். அண்ட் ஸ்கேல்பில் லைஸ் இருந்துச்சுன்னா ஸ்கின் இன்க்ளூடிங் த ஒன் ஆன் த பேக் வில் நாட் பி கிளியர். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அண்ட் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிறோம். நிறைய லைஸ் இருக்குது, இட்ஸ் ஓகே,
கிடையாது. It's something that has to be removed to give you an improvement in terms of clear skin, not just on the face but also on the body. அது ரொம்ப முக்கியம். And hair wash, teenagers especially, please wash alternate days. That's very very important. And backpacks இருந்துச்சுன்னா அதுவே முடிஞ்ச அளவு try to not put pressure on that area. That can also cause folliculitis. So these small DIYs can help you. So நம்ம பேசிக்காக வந்தால் என்ன பண்ணுறது, பேக் ஆக்னே வந்தால் என்ன பண்ணுறது, எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். I hope this was useful to you. Do try it out and let us know which ones you find useful. We'll be happy to hear from you.